இன்னைக்கு திமுக கூட்டணியினுடைய பேர் வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. பேரு மதசார்பற்ற கூட்டணி. ஆனா அதுல இருக்கிறவங்க பார்த்தா நமக்கே தெரியும், மத அரசியல் பண்ணுவாங்க, ஜாதி அரசியல் பண்ணுவாங்க, ஜாதி கட்சி தலைவர்களை பூரா பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆனா நாங்க வந்து மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம்னா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி லேயர் லேயரா வச்சிருப்பாங்க. பத்திரிகைக்காரவங்க, அந்த அசிங்கமா பேசுறதுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும், சினிமாக்காரவங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அவங்களுடைய ஐடிவி எல்லாத்தையுமே வந்து கைக்குள்ள வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிறுபான்மையினர் இருக்கிற இஸ்லாமியர்களை வச்சு ஜமாத்துகள்ல வந்து நீங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. சர்ச்சுகள்ல பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபாதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க நேர்லயே சொல்றாங்க, நம்மளுடைய அமைச்சர் இருக்காரு, நம்முடைய முதல்வர் இருக்காரு, அவங்க பக்கத்துல வச்சுட்டு நம்ம வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசுவாங்க. இதுக்கு பேர் வந்து மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு கோயில்ல ஒரு மடாதிபதிகளோ, ஜீயர்களோ, குருக்களோ, அதே மாதிரி இந்த ஹிந்து அமைப்பினர்களோ வந்து நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடணும், நம்மளாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டோம்னா மதவெறி பிடிச்சவே. பாஜக வந்து மதவாத கட்சி, எடப்பாடியார் வந்து மதவாத கட்சிக்கு உள்ள புகுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப இழிவாகவும் கேவலமாகவும் பேசுறது. இது எல்லாமே பார்த்தோம்னா அப்படியே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து ரொம்பவும் வந்து பிரமிக்க வைக்கிறதாக இருக்கும். எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க கிரிமினலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி யோசிக்கிறதுக்கு பதில் மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா மறுபடியும் உங்களுக்கு தானே ஓட்டு போட போறோம். அதெல்லாம் தேவையில்லை. இந்த மீடியா ஒண்ணு கையில வச்சிருக்காங்க, பெண்களை இழிவா பேசுறது எப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்சிக்காரங்க தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு பார்த்தோம்னா யாருடைய சப்போர்ட்டுமே இல்லை. நல்லா பாத்துக்கோங்க, மக்கள் சப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. நடிகர் நடிகை கூட யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சப்போர்ட் இல்ல, ஐடிவின் சப்போர்ட் இல்ல. எல்லாமே அதாவது இன்னைக்கு ஜமாத்துகள் எல்லாமே பார்த்தோம்னா இன்னைக்கு திமுகவுக்கு தான் சப்போர்ட். இது என்டிஏ கூட்டணிக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட் இல்ல, மக்கள் சப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. நேற்று இது ஏன் சொல்றேன்னா, இப்ப சர்ச்சுகள்லயும் ஜமாத்துகள்லயும் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதே இது வந்து ஒரு கோயில்ல யாராவது சொல்லியிருந்தா அதை ஃபுல்லா டிபேட்டா கொண்டு போயிருப்பாங்க. சமீபத்துல வந்து ஒரு கோயில்ல ஒரு குருக்கள் சொல்றாரு, எல்லாருடைய மனதிலும் தாமரை மலர வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு வாரம் டிபேட் பண்ணாங்க. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சார், இப்படிலாம் பேசக்கூடாது, கோயில்கள் வந்து அரசியல் பேசும் இடமல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்துக்களுக்கு மட்டும் நீங்க ஒண்ணு சேர்த்தக்கூடாது, ஒண்ணு சேரக்கூடாது, அதை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து எல்லாரும் பேசினாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா இதை பத்தி எதுவுமே யாரும் பேசல. இப்ப நேத்து ஒரு விஷயம் பார்த்தோம்னா இதெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம். இதெல்லாம் எப்படிதான் இவங்களை அப்படி செய்யறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. முன்னாள் நீதிபதி, அதாவது ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் வந்து ஒரு இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து ஜீரோ பாஜக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து தமிழகத்துல பாஜக வரக்கூடாது, அதற்காக வந்து நாங்கெல்லாம் உச்சர கொடுத்து பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இதே இவர் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா வேற யாராவது ஒரு ஜட்ஜோ இல்ல ஒரு நீதிபதியோ ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒருத்தர் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லா சேனலும் அதான் டிபேட் பண்ணியிருப்பாங்க. பெரிய இஷ்யூவா இந்தியா முழுவதும் பேச வச்சிருப்பாங்க. ஆனா முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி அரசியல் பேசுறாரு. அதுவும் எப்படி ஒரு கட்சிக்கு சார்பாக அவர் நினைக்கிறாரு, இங்க வந்து ரீஜனல் பார்ட்டி மட்டும்தான் வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்க நினைக்கலாம் ஹரி பரந்தாமன் சார், ஏன்னா வந்து நீங்கெல்லாம் வசதியா வாழ்றவங்க, நாங்கெல்லாம் சாதாரண மக்கள், நாங்க வந்து ஓடி போய் தான் பஸ்ல ஏறுவோம், பஸ் நிக்காது, எங்க வீட்டு பிள்ளைகள் வெளியே போனா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு கவலையோட இருக்கிறது நாங்க தான். பெட்ரோல் விலை கூடி போச்சு, டீசல் விலை கூடி போச்சு, கேஸ் விலை கூடி போச்சுன்னு சொல்றேன். நீங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லா விலையும் ஏறி போச்சு. அரிசி பருப்பு விலை ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு, காய்கறி விலை ஏறி போச்சு, எல்லா விலையும் ஏறி இருக்கு. என்ன விலை கூடி இருக்கு, பால் விலையெல்லாம் இன்னைக்கு போனா ஒரு விலை, நாளைக்கு போனா ஒரு விலையா ஊத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் கரண்ட் எடுப்பேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. பார்த்துக்கோங்க, ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. என்னைக்காவது மழை பெஞ்சிச்சு எந்த குழியாவது எவனாவது விழுந்து கை காலை உடச்சிட்டு எந்திரிச்சு போகணும். காசை மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத இடத்துல பூரா வேகத்தடைய போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஐஆரை வந்து சுப்ரீம் கோர்ட் கண்டுக்கிறவே இல்லை, உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. இந்தியாவுல 28 மாநிலத்துல 27 மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட எஸ்ஐஆரை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, பைசலும் இல்ல. ஆனா மம்தா பானர்ஜி அந்த ஒரு பொம்பளை, அந்த பொறுக்கி பொம்பளை உட்காந்துக்கிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டையும் அந்த மாநிலத்துல இருக்கும் உயர் நீதிமன்றத்தையும் மதிக்காம இருக்குது. பொம்பளைகள்லாம் மக்கள் சரியான பதிலடிய செருப்படியாக நல்ல முறையில கொடுப்பாங்க. அதனால வெஸ்ட் பெங்காலை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதே மாதிரி 5 மாநில தேர்தல்கள் நடந்திருக்கு. அதுல பார்த்தோம்னா
தமிழ்நாட்டுல தான் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியையும் வந்து மாத்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. பாண்டிச்சேரியில மாத்தல, அஸ்ஸாம்ல மாத்தல, சம்பந்தமே இல்லாம நம்ம கேரளாவுல எலெக்ஷன் நடந்துச்சு, கேரளாவிலயுமே மாத்தலையே. அதே டிஜிபி தான், அதே வந்து ஜெனரல் செக்ரட்டரி தானே இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அஸ்ஸாம மட்டும் எடுத்து சொல்றீங்க, ஏன் பாண்டிச்சேரியை சொல்லல, ஏன் நீங்க கேரளாவை சொல்லல? அதையும் சேர்த்து சொன்னா தானே நீங்க வந்து ஒரு நேர்மையான மனுஷன் நாங்க ஏத்துக்கிற முடியும். ஆனா நீங்க நேர்மை தவறி பேசுறீங்க. தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்காலையும் ஏன் மாத்துறாங்கன்னா மாத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இங்க ஒரு நேர்மையற்ற முறையில எலெக்ஷன் நடக்கும் சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மாத்துறாங்க. கேரளாவில மாத்திருக்கலாம்ல, மாத்தலையில. பாண்டிச்சேரியிலையும் மாத்தலையில. அவங்க வந்து சுமூகமாக எலெக்ஷன் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியுது. அப்படி பார்த்தா அங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது கேரளாவில. அடுத்து வரப்போது காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்லி கருத்து கணிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தோம்னா பாஜகவுக்கு பிடிக்காத ஆட்சிகள் தானே இருக்கும். ஆனா அவங்கள டிஸ்டர்பே பண்ணலையே. இன்னைக்கு கேரளா அழகா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதை பத்தி பேசாம தமிழ்நாடையும் வெஸ்ட் பெங்காலையும் மட்டும் ஏன் மாத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது மிகவும் தவறான விஷயம். அதாவது தமிழக மக்கள் இல்ல, இந்திய மக்கள் எல்லாருமே வந்து ரெண்டு பேரும் ரொம்ப நம்புவோம். ஒண்ணு காவல்துறை, இன்னொன்னு நீதித்துறை, சரியா? ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா, வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம்னா இது ரெண்டுமே வந்து ரொம்பவும் கேள்விக்குறியாக இருக்கு, வருத்தமாக இருக்கு. இப்ப நீங்க பேசுன மாதிரி ஜீரோ பாஜகன்னு நீங்க தைரியமா சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வெளியே உட்காந்து எல்லா இந்துக்களும் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நீங்க விட்டுருப்பீங்களா? இந்நேரம் எம்பிட்டு மேலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பீங்களா? நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்க அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் குதிச்சிருப்பாங்க, அத்தனை சேனல்களும் குதிச்சிருக்கும், அத்தனை ஐடியும் குதிச்சிருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய பேரை வச்சுக்கிட்டு சாதாரண ஒரு முன்னாள் ஒரு நீதிபதி உட்காந்துட்டு 0% பாஜக அப்படின்னு சொல்றீங்க. நீங்க மட்டும் நினைச்சா பத்தாது ஹரி பரந்தாமன் சார். சாதாரண மக்கள் நினைக்கும். இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுன்னு நினைக்கணும். இது 1976 இல்ல சாரா, 2026 மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இப்பதான் மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு பிறந்திருக்கு, யாரு நம்மள ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மற்றவங்க மாதிரி நீங்களும் சாதாரணமாக பேசாதீங்க. பேசுனா நாங்க வந்து உடனே பதில் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம இப்ப எங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஒரு முன்னாள் நீதிபதி ஒரு அரசியல் கட்சி சார்பாக பேசுறாரே, இவருடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுடைய கிரெடிட் வந்து எந்த அளவுக்கு வந்து இறங்கும் சொல்லி யோசிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் பேசல. உங்களுடைய பேச்சுல எல்லாம் பார்த்தா ஒரு பதட்டம் தெரியுது, ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் தெரியுது. அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க ஓனர்கிட்ட சொல்லுங்க, சொல்லி மக்களுக்கான நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கணும். இனி வாய்ப்பே இல்லை சார், பாத்துக்கங்க. நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஒரு சினிமாக்காரங்களாகட்டும், மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா எல்லாரையுமே வந்து இன்னைக்கு ஆளும் திமுக கைவசம் வச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு முன்னாள் நீதிபதி அவர்களே வந்து ஒரு வெளிப்படையாக சொல்றாரு, அதாவது வந்து இங்க பாஜக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்டிஏ கூட்டணிக்கு எந்த விதமான ஒரு எதிர்ப்புகளை வந்து ஆளும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இவங்க வந்து போயிடுவாங்க, ஆனா சாதாரண மக்கள் கஷ்டப்பட போறது அடுத்த 5 வருஷம் நம்ம தான். இவங்கெல்லாம் இல்ல, இவங்கெல்லாம் சொகுசா எப்பயுமே வாழ போறவங்க தான். சாதாரண கஷ்டப்பட போறவங்க நம்ம மட்டும்தான். அதனால மக்களே யோசிச்சுக்கோங்க, மக்களே விழிப்படைஞ்சுக்கணும். நம்ம தான் வந்து நமக்கான ஆட்சியை வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒத்துமையாகவும் வாழணுமா, நம்ம என்டிஏ கூட்டணிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.